லைஃப்பில் என்னென்னவோ பிளான் போட்டால் எதுவுமே நான் பிளான் போட்ட மாதிரி நடக்க மாட்டேங்குது. லிஸ்ட்லேயே இல்லாதது தான் நடந்துட்டுருக்கு. இப்போது நான் என்ன நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒருத்தவங்களை போய் பார்க்க போகிறேன். வாங்க போகலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஸோ என் வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய பிளான் போடுறேன், நானும் பண்ணணும், ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ணணும், வாழ்க்கையில் உருப்படணும்னு. ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஸோ இனிமேல் என்ன நடக்க போகுது என் வாழ்க்கையில் அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் எப்படியாவது. அதாவது பொதுவாகவே மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அர்ச்சனைக்கு போவாங்க. ஆனால் வந்து தன்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜாதகத்தை தான் நாடி வருவாங்க அப்படிங்கிறது பொதுவான விதி இருந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி சின்ன வயசுலேயே நீங்கள் நாடி வந்திருக்கீங்க. கண்டிப்பாக செல்வம் அல்லது புகழ் உங்களை தேடி வருங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். பயப்பட வேண்டாம். சரி சார், இப்போது ஒரு பிளான் போட்டிருக்கேன் என் வாழ்க்கையில் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அது நடக்குமா நடக்காதா, நம்பலாமா கூடாதா, இதை மட்டும் பார்த்து சொல்லுங்கள் கொஞ்சம். அதாவது உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து ஜாதக கட்டம் எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற தடுமாற்றம் இருக்குது, இது ஆகுமா ஆகாதாங்கிற கேள்விக்குறி இருக்குது இல்லையா, அந்த கேள்விக்குறியாக இருக்கிற உங்களோட வாழ்க்கை வந்து ஆச்சரியக்குறியாக மாறுற அளவுக்கு அது வந்து எந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தாராளமாக கொடுக்குறேன். உங்களுடைய பிறந்த தேதிப்படி உங்கள் ஜாதகத்துக்கு வந்து பிறப்பு எண் அப்படிங்கிறது 2, எண்கணிதப்படி விதி எண் அப்படிங்கிறது 3. பொதுவாகவே பிறப்பு எண் 2 வந்து விதி எண் 3 வந்தது அப்படின்னா ஏறுமுகம் சொல்லுவோம். இந்த மாதிரி பிறப்பு எண் உள்ளவங்க, விதி எண் உள்ளவங்க தன்னுடைய வாழ்க்கையில் வந்து எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்க எட்டி பிடிக்காத ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்க முடியும். எண்கணிதப்படியே இந்த ஜாதகத்துக்கு 1. 2வது உங்கள் ஜாதகப்படி உங்களுடைய நட்சத்திரம் அனுஷம், ராசி விருச்சிக ராசி, லக்னம் கடக லக்னம். ஜாதகப்படி யோகம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் பிறக்கும் பொழுது வந்து சனி திசையில் பிறந்திருக்கிறீங்க. அதுக்கப்புறம் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது புதன் திசை. வித்தைக்கு அதிபதி புதன் திசை, கலைகளுக்கு அதிபதி புதன். அந்த புதனுடைய திசை வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே உங்கள் ஜாதகப்படி யோகம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து சந்திரமங்கல யோகம் இருக்குது, செவ்வாய் மங்கல யோகம் இருக்குது, 2 யோகம் இருக்குது, நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. பொதுவாகவே கலைத்துறை இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு சுக்கிரனுடைய அனுகிரகம் இருக்கணும். அனுகிரகம் இருந்தால் தான் கலைத்துறைக்கு வர முடியும். இந்த சுக்கிரன் வந்து இப்போ ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக கலை சார்ந்த துறைகளில் வந்து தன்னை எல்லாமே ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அந்த ஒரு யோகம் இருக்குது. 1, எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்குன்னு ஒரு முகவரி கிடைக்கும். முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்கு மதிப்பு கிடைக்கிறது, அந்த இடத்துல மரியாதை கிடைக்கிறது. அந்த கிடைக்கக்கூடிய சின்ன சந்தர்ப்பத்தை வச்சு பெரிய பெரிய லாபங்களை சந்திக்கிறது அல்லது திடீர் பிரபல்யங்களை வந்து உருவாக்கிக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஜாதகத்தில் வந்து யோகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. இப்போ நடந்துட்டு இருக்கிற உங்களுக்கு புதன் நடந்துட்டு இருக்கிறதுனால இப்போ உங்களுடைய டவுட் என்ன கேட்டீங்க இல்லையா, எனக்கு தடுமாற்றம் இருக்குது, வேற பாதிப்புன்னு சொன்னீங்க இல்லையா, எந்த மாதிரியான பாதிப்பு, எந்த மாதிரி கேள்வி கேளுங்க, நான் உறுதியாக சொல்ல முடியும். உங்களுடைய ஜாதக கட்டம் என் கையில் இருக்கிறதுனால சட்டப்படி சொல்ல முடியும். பயப்படாமல் கேளுங்க. கெரியர் வைஸ் தான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பிளான் பண்ணனோ அது இப்போ வரைக்குமே நடக்கல. அதுக்கான சப்போர்ட்டும் வீட்டில் இல்லை. பட் இதுக்கப்புறம் நான் வந்துட்டு புதுசாக வேறு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அது நடக்குமா? பொதுவாகவே கலை சார்ந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது வந்து முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா கலை சார்ந்த விஷயங்களில், அதாவது இப்போ சினிமா துறைக்கு, கலைத்துறைக்கு, சின்ன திரைக்கு, வண்ணத்திரைக்கெல்லாம் வரணும் அப்படின்னா சுக்கிரனுடைய அனுகிரகம் கண்டிப்பாக வேணும். அது உங்களுக்கு இருக்குது. ஆனால் சுக்கிரனுடைய அனுகிரகம் இருந்து கலைத்துறைக்கு வந்ததுக்கப்புறம் அதில் ஜெயிச்சு நிலையாக நிற்கணும் அப்படின்னா அதுக்கு புதன் பகவானுடைய அனுகிரகம் தான் மெயினாக வேணும். அப்போ இந்த புதனும் சுக்கிரனும் சேர்ந்து புத சுக்கிர யோகத்தோடு இருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் ஜெயிச்சு வர முடியும். கடந்த காலங்களில் வந்து அதற்கான அனுகூலம் இல்லாமல் இருந்தால் கூட இப்போ புதன் தசை நடக்கிறதுனால புதன் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி வித்தைக்கும் கலைகளுக்கும் கல்விக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால, புத்திக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி பெரிய பெரிய பிரபல்யம், பெரிய பெரிய வெற்றி, பெரிய பெரிய தன லாபங்களை சம்பாதிக்க முடியும். சொல்லுவாங்க இல்லையா, புதன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் புதன் தசை வந்தது அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான, வாழ்நாள் முழுவதும் தேவையான சொத்து சுகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த புதன். அந்த புதன் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. வர வேண்டிய வயசில் வந்திருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல விதமான அமைப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். இப்போ எனக்கு வந்துட்டு வாழ்க்கையில் பிரச்சனைன்றது சின்ன வயசுலேருந்தே அது தொடர்ந்துகிட்டே வர மாதிரி இருக்குது. அது வந்துட்டு இப்போ நிற்கும் அப்போ நிற்கும்னு சொல்லிட்டு வீட்லேயும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு அது சால்வ் ஆன மாதிரியே தெரியல. இப்போ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்ததுன்னா அது எப்போ என் லைஃப்பை விட்டு போகும்?
பொதுவாகவே லக்னம் கடக லக்னமாக இருந்தது அப்படின்னா, அதாவது எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் அம்மாவுடைய தயவில் அல்லது அப்பாவுடைய தயவில் அல்லது வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் கணவருடைய தயவில் முன்னேற மாதிரி ஒரு சூழல் வந்துட்டு இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு. ஆனால் இந்த லக்னம் கடக லக்னமாக இருந்ததுன்னா இந்த உலகத்தில் பெற்றவங்களோ அல்லது மற்றவங்களோ உதவி செஞ்சு முன்னேறணும் அப்படி மாதிரி இல்லாமல் தனக்குத்தானே சுய உதவியாக சுய முன்னேற்றத்தோட, அதாவது பயபக்தியோடு உழைத்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய லக்னம் தான் இந்த கடக லக்னம். இன்னைக்கு அரசியலாக இருந்தாலும் திரைத்துறையாக இருந்தாலும் கலைத்துறையாக இருந்தாலும் அதில் நிறைய பேர் ஜெயிச்சிருப்பாங்க. அதில் ஜெயித்துல 100க்கு வந்து 70 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கடக லக்னமாக இருக்கும் அல்லது கடக ராசியாக இருக்கும். அதனால இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றவங்க இருந்தாலும் சொந்த பந்தம் இருந்தாலும் அனாத மாதிரி தன்னுடைய மனசுக்குள்ள நிராதரவாக இருக்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கும். அது இந்த லக்னத்துக்கு நல்லது. கடக லக்னத்தை பொறுத்தளவுக்கு பெற்றவங்க உதவி செய்யாமல் இருக்கிறாங்க அல்லது பெற்றவங்க நல்லவளாக இருந்தால் கூட நம்ம ஏற்றுக்க முடியாமல் இருக்கிறது மாதிரி மன கஷ்டம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் 27 வயசுக்கு மேலே அதிர்ஷ்டமாக இருந்துகிட்டு இருக்கும். அதனால் கடக லக்னத்தை பொறுத்தளவுக்கு குடும்ப கஷ்டங்கிறது நீங்கள் நினைக்கவே வேண்டியதில்லை. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு அதாவது உங்களுடைய பெற்றவங்களுக்கு வந்து இந்த ஜாதகப்படி கெடுதல் கிடையாது. இந்த லக்னம் வந்து கடக லக்னமாக இருந்து ஆண் குழந்தையாக பிறந்ததுன்னா அப்பாவுக்கு கண்டம், இது பெண் குழந்தையாக பிறந்ததுனால அப்பாவுக்கு கண்டம் கொடுக்காது. நல்லது தான், திரும்பி அவங்களுக்கு யோகம் தான். இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய 27 வயசில் உங்கள் குடும்பத்துக்கு வந்து பிரபலியம் தான். அதாவது 100க்கு 60 பேர் வந்து வசதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, சுகமாக இருந்துட்டு இருக்கிறாங்க, ஆடை அணிகள் வாங்குறாங்க, தங்கம் வாங்குறாங்க. ஆனால் பிரபலியம் அப்படிங்கிறது 100ல் ஒருத்தர் தான் இருக்க முடியும். அந்த பிரபலியம் மட்டும்தான் 27 வயசுல வரும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? நல்லாவே இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. புதன் திசைக்கு அப்புறம், அதாவது உங்களுடைய 17, 24, 33 வயசுக்கு அப்புறம் ஒரு 6 வருஷம் வந்து கொஞ்சம் தடுமாற்றம் வந்துட்டு இருக்கும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அப்போ வந்து கேதிசை வர்றாரு. இந்த கேதிசை வரும் பொழுது மனசில் வந்து தடுமாற்றம் கொடுக்கறது, உடல் ரீதியாக வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறது, ஸ்கின் எஃபெக்ட் வர்றது, ஸ்கின் சம்மந்தப்பட்ட வந்து வந்தால் சரும நோயின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விஷயமெல்லாம் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரியான காலத்தில் வந்து நீங்கள் பிள்ளையார் வழிபாடு வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி தொல்லைகள் இருந்து நீங்கள் விலகி நிற்க முடியும். அதே மாதிரி உங்கள் ஜாதகப்படி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தாமதமாக தான் நடக்கும். தாமதமான திருமணமாக இருந்தால் தான் பிற்கால வாழ்க்கை இந்த ஜாதகத்துக்கு நல்லா இருக்கும். கேட்ட வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் கேட்ட போய் ஓகே நிம்மதியாக இருக்குது. இப்போ தான் இதுக்கப்புறம் அப்போ பிளான் பண்ணதெல்லாம் நடக்கும்னு சொல்ல வரீங்க? டெஃபரெண்ட். அதாவது இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி நடந்திருக்கலாம் அல்லது நடக்காமல் போயிருக்கலாம். நிறைய விஷயங்கள் நடக்கல. இனிமேல் புத்திக்கு அதிபதி புதன் வந்திருக்கிறதுனால எது நடக்குமோ அதைத்தான் பிளான் பண்ண முடியும். அதுதான் ஐடியாவாக வரும், அதுதான் சிந்தனையாக வரும். அதனால கண்டிப்பாக சீரும் சிறப்புமாக வாழ முடியும், பயப்பட வேண்டியதில்லை. ரொம்ப நன்றி சார். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்க மறந்துட்டேன் சார். இதுக்கப்புறம் நான் மேற்கொண்டு படிக்கலாமா வேணாமா? அதாவது உங்கள் ஜாதகப்படி புதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து புதனோடு சேர்ந்து சனியும் இருக்கிறதுனால படிக்கலாமா வேண்டாமா நீங்கள் தடுமாட்டமாக இருந்தால் கூட டபுள் டிகிரி படிக்க வேண்டியது வரும். கண்டிப்பாக படிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு டபுள் டிகிரி இருக்குது, பயப்பட வேண்டியதில்லை. ஓகே சரி. ஓகே, படித்து முடிச்சுட்டு நான் வந்துட்டு ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு போகிறதா இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்குமா? உங்கள் ஜாதகப்படி புத சுக்கிர யோகம் இருக்குது, சூரியனும் குருவும் சேர்ந்து அரச யோகம் இருக்குது, செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து சந்திரமங்கல யோகம் செவ்வாமங்கல யோகம் இருக்குது. இது எல்லாத்துக்கு மேலே லக்னம் கடக லக்னமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் உத்தியோகத்துக்கு நிரந்தரமாக போக முடியாது. படித்த உடனே தொழில் ஆரம்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால ஏதாவது உத்தியோகம் போக வேண்டியது வரும். ஆனால் நிரந்தரமாக ஒரே கம்பெனியில் உங்களால் உத்தியோகம் பார்க்க முடியாது. ஒருத்தருக்கு வந்து அடங்கி நின்று கை கட்டி நின்று வேலை பார்க்குற ஜாதகம் கிடையாது. அடுத்தவங்களை வந்து அதை அதிகாரம் பண்ணக்கூடிய ஜாதகம் அந்த ஜாதகம் வந்துட்டு இருக்குது. அதற்குண்டான அரச யோகம் இந்த ஜாதகத்தில் இருக்கிறதுனால சொந்தமாக தொழில் பண்ணுறதா நல்லதாக இருந்துட்டு இருக்கும். பெரிய பெரிய நிர்வாகம் பண்ணுறது, சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறது, நிறைய பேர் தொழில் ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த தொழிலில் வந்து பிரபல்யம் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு சில ஜாதகம் தான். இருக்கிற தொழிலில் அந்த ஏரியாவிலேயே மிகப்பெரிய பிரபல்யம், உங்களுக்கு நிகர் நீங்களே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. இன்னும் சுருக்கமாக சொல்லப்படும் அப்படின்னா, இந்த ஜாதகம் நீங்கள் வந்து ஆணாக பிறக்க வேண்டியது பொண்ணாக பிறந்திருக்கீங்க. ஆண்களுக்கு மேலே மிகப்பெரிய தைரியம், மிகப்பெரிய வீரியம், மிகப்பெரிய அதாவது வருமானம், அதற்கு மேலே வெகுமானம், இதையெல்லாம் சாதித்து காட்டக்கூடிய ஜாதகமாக தான் இந்த ஜாதகம் வந்துட்டு இருக்குது. ரொம்ப நன்றி சார் இதெல்லாம் கேட்கும்போது. சரி ஓகே, இப்போ நான் என்ன மாதிரி தொழில் பண்ணேன்னா அது வந்துட்டு வெற்றிகரமாக போய் தொழில் வந்து லக்கணம் கடக லக்கணமாக இருக்கிறதுனால எந்த தொழில் பண்ணாலும் அதில் முன்னேற முடியும். அதாவது இப்போ கலை சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, நிர்வாகம் சம்மந்தப்பட்டது இதுக்கு நல்லாவே வந்துட்டு இருக்கும். ஒரு கல்லூரி ஆசிரியர், விரிவுரையாளர், அடுத்தவங்களுக்கு கைடு பண்ணுறது, இந்த மாதிரி பல்வேறு தொழில் எந்த தொழில் பண்ணாலும் நல்லா வரும். புதன் ஆதிக்கமாக இருந்ததுன்னு வைங்களேன், இப்போ வந்து கலைத்தொழில் வந்து ஜெயிச்சு காட்டுறது, சங்கீதம் சம்மந்தப்பட்டது, நடனம் நாட்டியம் சம்மந்தப்பட்டது, கதை எழுதுறது, கற்றோ எழுதுறது, பாடல் எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும். சுக்கர ஆதிக்கம் வந்தது அப்படின்னா சினிமா தொழில் நடிப்பு சம்மந்தப்பட்ட வகையில். சுக்கரன் வந்து ஆதிக்கமாக இருக்கிறாரு, ஆட்சியாக இருக்காரு, நல்லது தான். ஆனால் அதே சுக்கரன் வந்து யோகமாக இருந்தாருன்னு வைங்களேன், சாதாரணமாக நடந்து போனால் கூட அது வந்து நடனம் ஆடுற மாதிரி தெரியும் மற்றவங்களுக்கு. அந்த மாதிரி யோகம் இருக்கணும் சுக்கரன் இருந்தது அப்படின்னா. அதே மாதிரி சூரியன் வந்தது அப்படின்னா அரசு வகையில், அதே மாதிரி வந்து செவ்வாய் இருந்தது அப்படின்னா பூமி சம்மந்தப்பட்ட வகையில் தொழில் அமையும்.
உங்கள் ஜாதகத்தில் வந்து லக்னம் கடக லக்னமாகறதுனால எதை சார்ந்த தொழிலில் இறங்கினாலும் இப்போ தெரிஞ்சு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை சிந்திச்சு செயல்பட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் முன்பின் தெரியாமல் இறங்கினா கூட அதில் முன்னேற்றம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஜாதகம் இருக்குது. தொழிலை பொறுத்தளவுக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை நிர்வாகம் பண்ண முடியும், சொந்தமாக தொழில் பண்ண முடியும், அதில் ஜெயிச்சும் காட்ட முடியும். இப்போ தான் சார் மைண்டு ஒரு கிளியரன்ஸ்க்கே வந்திருக்கு. ரொம்ப நன்றி சார் இதை பற்றிலாம் சொன்னதுக்கு. நன்றி. லைஃப்பில் எதுவுமே கிளியராக நடக்கவே இல்லையேன்னு தான் பயந்துட்டு வந்தேங்க. ஆனால் இப்போ சார் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கிளியரன்ஸ் வந்திருக்கு. இதுக்கப்புறம் என் லைஃப்பில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதையும் நான் தெளிவாக முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி சொன்ன சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆதித்யா டிவிக்கு ரொம்ப நன்றி.